நேற்று ஈவினிங் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்தது. பட் டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பால் பாயசம் தான் செஞ்சுருந்தேன். நான் பேசிக்காக ஸ்வீட் வெரைட்டி சாப்பிட்ற ஆளே கிடையாது. பட் ஒரு சில ஸ்வீட் சாப்பிடுவேன். அதில் ஒன்று பால் பாயசம். எனக்கு ஜவ்வரிசியும் சேமியாவும் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும். இப்போவும் போல் பாலை கொதிக்க விட்டுட்டு ஒரு கப் அளவு தண்ணி கொதிச்சு வந்ததும் லைட்டாக நெய்யில் ரோஸ்ட் பண்ண ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு சேமியாவை நான் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசி பாதி வெந்ததும் தான் ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும். எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் ஒரு 2 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா ஜவ்வரிசி சேமியாலாம் வேகாது, அதனால தான். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சின பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் எப்பவும் போல் ஃப்ளேவருக்கு நெய்யில் முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே வதக்கிட்டு ஃபைனலாக பாயாசத்தில் சேர்த்துடலாம். எனக்கு இப்போ தண்ணியாக சாப்பிட்றத விட ஆற வச்சு கெட்டியாக இருக்கப்போ சாப்பிட தான் பிடிக்கும். பாயாச வெரைட்டிலேயே என்னோட ஃபேவரட் இளநீர் பாயாசம் அண்ட் பால் பாயாசம். உங்களோட ஃபேவரட் பாயாசம் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.